ஊற்றிருக்கேன் கடையில். இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசியிருக்கேன். பூண்டு ஒரு கட்டி, சின்ன வெங்காயம் வந்து 3 கைப்பிடி. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் முதலே தண்ணி வடித்து வச்சுருங்க. நான் வந்து வடிக்கலை, அதனால தான் இப்போ சவுண்டு வருது. இந்த சின்ன துளி இஞ்ச நறுக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நீர் வாக்கலாம் கட் பண்ணி வரமிளகா, நான் 10 வரமிளகா போட்டிருக்கேன். நான் தக்காளி படம் தான் நீ செய்கிறேன். தக்காளி இல்லாத டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மல்லி போட்டுடலாம். 1 2 3 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒன்று சீரகம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன். சோம்பு இதில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்த்தல, வெறும் சோம்பு மட்டும் தான் சேர்க்குறேன். இதே வந்து நல்லா எண்ணெயில் வணக்கிடலாம். நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருந்தேன், இப்போ தான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம மசாலா கடையில் வாங்கி செய்கிறத விட நம்ம வீட்லேயே இதை இது போல் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். குழம்பு சீக்கிரம் கிடவும் கிடாது. நீங்கள் இது வெங்காயம் மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தனியாக வணக்கிட்டு கூட செய்யலாம். கொத்தமல்லி சீரகமெல்லாம் தனியாக வணக்கலாம். நான் எப்பவுமே வந்து எனக்கு இப்படியே வணக்கி டேஸ்ட் பிடிச்சி போனதுனால நான் இப்படியே வணக்கிறது. சரிங்க, 50% வணங்கிடுச்சு நல்லா. நம்ம வந்து கடலைப்பருப்பு முந்திரி இதெல்லாம் போடவே தேவையில்லை. கொத்தமல்லி நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். சரிங்க, 70% வணங்கிடுச்சு. நீங்கள் ஒரு 10% வணங்கினா போதும். பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். தக்காளி போட்டால் தான் குழம்பு நல்லா இருக்கும்னு இல்லை, தக்காளி போடாமையே குழம்பு நல்லா இருக்கும். ஒரு முறை இந்த தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா நீ தக்காளி எதிர்பார்க்க மாட்டேங்க, தக்காளி இல்லாமையே செய்வீங்க.
எவ்வளோ எண்ணெய் ஊற்றின பாருங்க. இப்போ எண்ணெயவே காணும். இந்த கரண்டிலே 3/4 கரண்டி எண்ணெய் ஊற்றினேன். வீடியோ அது ஸ்கிப் ஆயிடுச்சு ஊற்றும் போது. நீங்கள் உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்கணுமோ அந்த அளவுக்கு போடுவாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கு மேலே வணக்கவே தேவையில்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் அரைக்கும் போது, இது சூடு ஆனதுக்கப்புறம் அரைக்கும் போது ஒரு கைப்பிடி தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சா போதும். இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அகலமான தட்டில் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். இது மேலே போட்டு பரப்பி வச்சிட்டோம்னா நல்லா சீக்கிரம் ஆறிடும். சீக்கிரம் ஆறினா குழம்பு ரெடி ஆயிடும். சீக்கிரம் அரைச்சி ஊற்றிடலாம். ஆட்டு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். அந்த செடி சூடாக விட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். வெங்காயம் வணக்க நான் வடிச்ச குக்கரை அப்படியே வச்சுட்டேன். குக்கரில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா மட்டங்கிறதுனால சீக்கிரம் வேகாது. அதனால குக்கரில் ஒரு 3 விசில் விட்டோம்னா நல்லா சீக்கிரம் நல்லா பூ மஞ்சாட்டு வெந்துடும். அதனால நான் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சுடுறோன்னே கடுகு போட்டுடலாம். என்னம்மா தண்ணிங்களா? மூந்து குடிங்க. கடுகு போட்டுடலாம். எதுவா துணியை பூரா நினச்சிக்கிங்க. கடுகு பஞ்சனி கடலப்பருப்பு 1 ஸ்பூன். நல்லா பஞ்சிச்சு போடலாம். உங்களுக்கு கருவேப்பிலை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை போடல. நான் அரைக்கிறது வெங்காயமெல்லாம் போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது வெங்காயம் போடல. பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு நல்லா கலர் ஆனதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். கறி போட்டுடலாம். நான் 1/2 கிலோ கறி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இது கூட வந்து நம்ம உப்பு போட போகிறோம். ஒரு 1/4 மணி நேரம் உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ தேவையான அளவு, இந்த மட்டனுக்கு தேவையான அளவு தான் போட்டிருக்கேன். இந்த குழம்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் அரைக்கும் போது எப்போ மஞ்சத்தூள் போட மாட்டேன், வணக்கும் போது தான் போடுவேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். சிம்லேயே தான் இருக்குது. ஏன்னா மஞ்சத்தூள் கருகிடும். நான் போட்டு கிளறதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம தாளிச்சு எடுத்து வெந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அரைச்சிட்டு வந்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தான், முழுங்குற அளவுக்கு மட்டும்தான் ஊற்றிக்கிறேன். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஊற்றிக்கிறேன். ரொம்பலாம் ஊற்றலாம். அடுப்பு மீடியமில்
இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் சும்மா. இல்லை இப்போ எடுத்து அரைச்சிடுவேன். ம் எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு தான் சாமி அரைக்கணும், அதனால தான் அப்படி வச்சுருக்கேன். எழுதி முடிச்சிட்டிங்களா? சும்மா தான் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு, எந்த அளவுக்கு வச்சுக்கோங்க பாருங்க. ஒரு 70% நல்லா வெந்திருக்கும். இன்னும் இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் போடாமல் தான் அரைச்சிருக்கேன். தேங்காய் போட்டு தனியாக அரைச்சிருந்தேன். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதே போட்டுடலாம். தேங்காய் போடாமல் தான் அரைச்சிருக்கேன். இது கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். ஏன்னா தண்ணி வெந்து வரும்போது நம்மளுக்கு இதாக இருக்கும். நம்ம தேங்காய் சேர்த்துற காரணமே என்னன்னா, காரம் வந்து நம்ம போடுறது எல்லாமே காரம் அதிகமாக இருந்தால் கூட காரத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் இந்த தேங்காய் சாறையை ஊற்றுறோம். அதுக்குன்னு நிறையா ஊற்றக்கூடாது, ஒரு கைப்பிடி மட்டும்தான். உங்களுக்கே டெய்லி தெரியும், ஒவ்வொரு மிளகா காரமாக இருக்கும், ஒவ்வொரு மிளகா காரம் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இனிச்ச மாதிரி குழம்பு இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால தான் அளவாக போகுது. வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கா? நீ வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, ஒரு கைப்பிடி தேங்காய் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். தேங்காய் அரைச்சிட்டு வந்து வச்சு ஊற்றிடலாம்.
போடக்கூடாது. 3 விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். இது விசில் பாருங்கள், அது விசில் விழுவிட்டு பார்க்கலாம். விசில் விழுந்துருச்சு. உடனே நம்ம கழட்டிட்டு பார்க்கலாம். கம்மன்னு அப்படியே மட்டன் குழம்பு மனம் செம்மையாக இருக்குது. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா தூவிக்கங்க. நான் கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் போடல. இது கருவேப்பிலை போட்டதுக்கே நல்லாயிருக்குங்க பாருங்கள். குழம்பு பார்க்க இதாகத்தான் இருக்கும். நீங்கள் ஓப்பனாக கொதி வரும்போது நீங்கள் வந்து நான் குக்கரில் வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு குழம்பு வந்து இந்தளவுக்கு இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இருக்க கெட்டி ஆயிரும். அதனால் இதே போதும் எங்களுக்கு. பாருங்க கறியெல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பார்த்தாவே தெரியும். இது செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.